நாங்க இருக்கிறோம். ஜிம்பாப்வே தொடரில் சாதித்த இளம் வீரர்கள். T20 உலகக்கோப்பையை வென்ற அணிக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு இளம் இந்திய அணி 4-1 என்ற கணக்கில் ஜிம்பாப்வேவை வென்று தொடரை கைப்பற்றியுள்ளது. முதல் போட்டியில் தோல்வியுற்றாலும் அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்தது இந்த இளம் அணி. இந்த தொடரில் பல இளம் வீரர்களின் திறமை பளிச்சிட்டது. பேட்டிங்கில் ஜெய்ஷ்வால், அபிஷேக் சர்மா, கில், ருத்துராஜ் மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோர் வெவ்வேறு போட்டிகளில் தங்களின் திறமைகளை நிரூபித்தனர். கேப்டன் சுப்மன் கில் 5 போட்டிகளில் விளையாடி அதிகபட்சமாக 170 ரன்களை சேர்த்துள்ளார். அதில் 2 அரை சதமும் அடங்கும். அதிரடி ஆட்டக்காரர் ஜெய்ஷ்வால் 3 போட்டிகளில் 141 ரன்களை எடுத்துள்ளார். இதேபோன்று ருத்துராஜ் 4 போட்டிகளில் 133 ரன்களும், அபிஷேக் சர்மா 5 போட்டிகளில் 124 ரன்னும் எடுத்தார். இந்த தொடரில் சதம் அடித்த ஒரே வீரர் என்ற பெருமையும் இவரையே சாரும். இதேபோல் பந்து வீச்சிலும் இந்திய இளம் வீரர்கள் அசத்தியுள்ளனர். வாஷிங்டன் சுந்தர் மற்றும் முகேஷ் குமார் ஆகியோர் தலா 8 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ரவி பிஷ்னாய் மற்றும் ஆவேஸ் கான் ஆகியோர் தலா 6 விக்கெட்டுகளை எடுத்தனர். அதிக சிக்சர்களை பறக்க விட்டவர்கள் பட்டியலில் அபிஷேக் சர்மா முதலிடத்தில் உள்ளார். அவர் 9 சிக்சர்களும், ஜெய்ஷ்வால் மற்றும் ரிங்கு சிங் தலா 6 சிக்சர்கள் அடித்து 2ஆம் இடத்தில் உள்ளனர். இந்த தொடர் முழுவதிலும் இந்திய அணியின் ஸ்பின்னர்களை சமாளிக்க முடியாமல் ஜிம்பாப்வே அணியினர் ததுங்கினத்தோம் ஆடினர் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பிஷ்னாயின் சுழலில் திணறினார்கள். இவருக்கு துணையாக வாஷிங்டன் சுந்தரும் சிறப்பாக பந்து வீசி தொடர் நாயகன் விருதை பெற்றார். இந்திய அணியிலிருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் T20 போட்டிகளிலிருந்து விடை பெற்றுள்ளதால் அவர்கள் விட்டு சென்ற இடத்தை ஜிம்பாப்வேவுடன் தொடரை வென்றுள்ள இளம் வீரர்கள் நிரப்புவார்கள் என்ற நம்பிக்கை ரசிகர்களிடையே துளிர்விட்டுள்ளது. நாமும் வாழ்த்துவோம் நாளைய நட்சத்திரங்களை.